Hi guys, welcome to Inner Magic. இந்த வீடியோவில் விஷன் போர்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். இந்த இயர் நான் எப்படி விஷன் போர்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஷன் போர்டு க்ரியேட் பண்ணும்போது நம்ம கோல்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு வேணும். நம்ம கோல்ஸ் இது தான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன அடைய போகிறோங்கிற ஒரு தெளிவு இருக்கும். அதுக்கேற்றாப்புல நம்ம இமேஜின் பண்ணி நம்ம அதை அடைஞ்சிட்டதாக நினச்சிட்டு நம்ம பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிக் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். நான் இந்த இயர் இந்த ஜேர்னலிங் புக் வந்து வாங்கியிருக்கேன். எப்போயுமே நானே தான் எழுதுவேன். இந்த இயர் தான் வந்து அன்டேட்டட் ஜேர்னலிங் புக் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இக்கிகை அந்த மாதிரி நிறைய அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. விஷன் போர்டுங்கிறதுக்கு 2 பேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பேஜுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி நம்ம பிக்சர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெளிவாக எழுதிக்கோங்க. எழுதுனதுக்கப்புறமா நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்க, அந்த அடையிறதுக்கு என்னென்ன செயல்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, இது 2ம் சேர்ந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து எடுத்துக்கணும். பின்ட்ரெஸ்ட் அப்புறம் கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வந்து கிடைக்கும். நம்ம அதை எடுத்துக்கிட்டு பெயிண்ட் 3D இருக்குது இல்லையா, அதில் வந்து A4 சைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த சைஸில் நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜஸ் எல்லாம் அதில் வந்து வச்சுட்டே வரணும். அதுக்கப்புறமா A4 சைஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு பேஜுக்கு 15 ருபீஸ் வந்து எடுத்தது. நம்ம எழுதுறதை விட இந்த மாதிரி ஒரு கலர் பிரிண்ட் அவுட்டெல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் அதை பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நமக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாகவும் இருக்கும். ஸோ நான் வந்து ஃபிட்னஸுங்கிறது வந்து என்னோடய ஒரு கோலாக வச்சுருக்கேன். அது வந்து லைஃப் டைம் கோலாக நான் வந்து எப்போயுமே செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு உடம்பு நல்லா இருந்ததுனா தான், மனசு நல்லா இருந்ததுனா தான் நம்மளோட எந்த செயல்களையுமே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செய்ய முடியும். அதனால் ஃபிட்னஸ் வந்து யாராக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும், வாக்கிங் போகிறது, இல்லை சின்ன எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற இமேஜ் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து முதல்ல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா தான் உங்கள் லைஃப்பில் இப்போ ஒரு லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம குழந்தைங்களா இருக்கலாம், அவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு நல்ல பழக்கத்துக்கு வந்து வருவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் ஆகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கேற்ற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் டெய்லியும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும், நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இமேஜஸ் வந்து எடுத்திருந்தேன். மெடிடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது இந்த மாதிரி எனக்கு என்னென்னலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த ஆக்டிவிட்டி வந்து டே டு டே நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே வந்து நம்ம விஷன் பண்ணிவிட்டு பண்ணணும். விஷன் போர்ட் பண்ணும்போது அதை நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி நம்ம வந்து போடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அவங்க வந்து பாடி எவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் வந்து எடுத்துருப்பேன். ஸோ நம்ம இதெல்லாம் ரெகுலராக பண்ணும்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு ஃபிட் ஆகும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணுற மாதிரி இருக்கணும் விஷன் போர்டு. விஷன் போர்டு வந்து ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனேயே வந்து நீங்கள் அந்த விஷன் போர்டு வந்து பார்க்கணும். பார்க்கும்போது அதை நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி நம்ம வந்து உணரணும். இப்போ நம்ம ஃபிட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும். ஸோ நான் வந்து இப்போது கட் பண்ண பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்துட்டேன். இது எல்லாமே வந்து அந்த புக்கில் வந்து நம்மளால் ஒட்ட முடியாது. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் அடுத்தது பிக் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு மீதியெல்லாம் நீங்கள் ஒரு கவரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கூட நம்ம அந்த ஜேர்னலிங் பண்ணும்போது ஹியர் அண்ட் தேர் அதெல்லாமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒட்டிடலாம். நான் எல்லாமே கரெக்ட் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதில் எல்லாமே கவர் பண்ண மாதிரி பார்த்துக்கணும். இப்போ வந்து ஃபேமிலி நமக்கு டைம் கொடுக்கணுன்னா அப்போ ஃபேமிலி இருக்கணும், ஃபிட்னஸ் இருக்கணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல்ஸ் இருக்குது இல்லையா, ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா இவ்வளோ மார்க்ஸ் வாங்கணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாவது வச்சுருப்பீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதெல்லாம் செலக்ட் பண்ணி ஒன்று கூட விடக்கூடாது, எல்லாமே வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பர்சனே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விமன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அம்மாவாக இருப்பாங்க, ஒய்ஃபாக இருப்பாங்க, அப்புறம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த ஒர்க் இருக்கும், வீட்டில் வந்து கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்க இப்போ ப்ரொஃபஷ்னலாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் விட்டுறக்கூடாது. நம்ம இது எல்லாத்தையுமே அந்த ஃபிட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டிக் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, கொஞ்சம் க்ராஸாக உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். எதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா லைஃப்பில் வந்து எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒன்றுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஒன்றுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் அந்தளவுக்கு கொடுக்கல அப்படின்னா கூட பேலன்ஸ்டாக இருக்காது. ஸோ எல்லாமே இதில் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேப்பர்ஸ் எல்லாம் கட் பண்ணி இதில் வந்து ஸ்டிக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஃபைனல் விஷன் போர்டு வந்து இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் க்ராஸாக என்னென்னலாம் வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேனோ அது எல்லாமே வந்து நான் இதில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன்.
இப்போ பார்த்திங்கன்னா மெடிடேஷன் அண்டு ஒர்க் அவுட் வந்து டெய்லியும் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்கேன். 80-20 ரூல் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கோம். 20% ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் வந்து தான் நமக்கு 80% ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய புக் சம்மரியில் பார்த்துருக்கோம். நம்மளோட சேனல்லே வந்து நிறைய புக் சம்மரியில் நான் இது வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அது நமக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் வந்து செட் பண்ணிட்டோம்னா அதை பற்றி யோசிக்காமல் அதை நம்ம வேலையை செஞ்சிடணும். ஏன்னா சோம்பல் வந்து நம்ம திங்க் பண்ண தான் சோம்பல் வரும். ஸோ அது இல்லாமல் பார்த்துக்கணும். யூடியூப்க்கு கொஞ்சம் இந்த இயர் வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சனால அது போட்டிருக்கேன். நமக்கு எந்த பழக்கம் இருக்கோ இல்லையோ இந்த டிசிப்ளின் அப்படின்ற ஒன்று இருந்ததுனாலே நம்மளோட எல்லா ஒர்க்கையும் வந்து நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும். பார்த்திங்களா, நான் இந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிக்சர் போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து ரொம்ப கிளம்ஸியாக இப்போ பாரு ஏதோ ஒன்று நினச்சிட்டே இருக்காமல் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அப்புறம் 5K சப்ஸ்கிரைபர் வந்து இந்த இயர் எனக்கு வந்து கிடைக்கணும். நான் கொஞ்சம் ஃபேமிலிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிக்சர் போட்டிருக்கேன். நம்ம நிறையா வந்து பிளான் பண்ணுறோம். அது எல்லாமே பிலீவ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுங்கிறதுக்காக அது. இன்னும் கொஞ்சம் நான் ட்ராவலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் ட்ராவல்லாம் அந்தளவுக்கு எதுவும் பண்ணதில்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் மோட்டிவேட் ஆகும், இதை நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு மோட்டிவேட் ஆகிறது, அப்புறம் இதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது, அது எல்லாமே வந்து நம்ம விஷன் போர்டில் வந்து கொண்டு வரலாம். ஸோ என்னோடய விஷன் போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி உங்களோட விஷன் போர்டையும் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். இதுக்கு இந்த மாதிரி புக் இருக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு நோட்டு, அந்த நோட்டில் கூட நம்மளோட விஷன் என்ன அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிவிட்டு நம்ம அழகாக ஸ்டிக் பண்ணி இந்த இயர் வந்து ரொம்ப சூப்பராக கொண்டு போக முடியும். எல்லாருக்கும் என்னோட ஹாப்பி நியூ இயர் விஷஸ் வந்து சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் விஷன் போர்டை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.